ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல். வாங்க இன்னைக்கு ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னா பொரிச்ச கொழுக்கட்டை. இது எங்கள் ஊர் ஸ்பெஷலு. அடிக்கொருக்க இது நாங்கள் பண்ணுவோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மட்டும் ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இது எப்படின்னா ஒரு 2 டம்ளரு இட்லி அரிசி நம்ம போட்டுக்கிறோம். இட்லி அரிசி இல்லை புழுங்கரிசி அது போட்டுக்கிட்டிங்கன்னா அது கூட ஒரு 1/2 டம்ளரு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த உப்புமா மாதிரி வர்றதுக்கு நம்ம அரைக்கணும். இதுக்கு வந்து நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப தேவைப்படும். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? தண்ணி வந்து டோட்டலாக ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோடு போடக்கூடாது. அப்போ நம்ம வேக வைக்கிறப்போ நமக்கு வந்து ரொம்ப லிக்விடாக இருந்துடும். அப்படி போடக்கூடாது. இப்படி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வச்சு தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஹாஃப் மிக்ஸி ஜார் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு சோம்பு கம்மியாக போட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு அளவாக போட்டுக்கலாம். நான் மொத்தத்துக்கே நான் போட்டுக்கிட்டேன் நான். அப்புறமா வரமிளகா. இது வந்து ரொம்ப காரமான மிளகாங்கிறதுனால நான் வந்துட்டு 3 மிளகா நான் போட்டுக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அது செகண்ட் ரவுண்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். அப்படி வேணும் ரொம்ப ஸ்டக் ஆகுதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி அடுத்து இந்த லாட் இருக்குது. ஏன்னா மொத்தமாக போட்டால் ஒழுங்காக கீழே மட்டும் நைஸ் ஆகிரும், மேலே வந்துட்டு அப்புறம் ரொம்ப குறைன்னு ஆகிரும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லாட்டையும் போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு ரஃப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஆனியனை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை அதையும் நம்ம போட்டுடலாம். இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கிறோம். நான் அரைக்கிறப்ப நான் போடல. இப்படி சப்போஸ் பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறப்போ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இதை வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதை இட்லி தட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படி பால்ஸ் மாதிரி எடுத்து இட்லி தட்டில் வந்து நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக வைக்காமல் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பானை கொஞ்சம் ஹீட், வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை வைக்கணும். முன்னாடியே வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் சைட்லாம் யாராவது பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த சமைச்சு கொண்டே போடுறதுக்கு நாங்கள் இதுதான் பண்ணி கொண்டே போடுவோம். நாங்கள் எப்போவுமே இந்த காலத்தில் தான் பீஸா, பர்கர் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம், வீட்டில் ஒருத்தவங்க யாராவது வந்திருக்காங்கன்னாவே எங்கள் வீட்டில் எல்லாம் இதுதான் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் சைட்லலாம் ஃபுல்லாக வந்து இது கண்டிப்பாக பண்ணுவாங்க.
ரொம்ப கெட்டியாக இல்லாமல் எல்லா பிளேட்ஸ்லேயும் வர்ற மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கணும். ஏன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வச்சுட்டுலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வேகும். இல்லாட்டி அப்போ தண்ணி சீக்கிரம் வேப்பர் ஆகிரும், அப்புறம் வேகவே வேகாது. இது நல்ல இட்லி மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் உதுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. தண்ணியில் கொஞ்சம் கை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி குத்தி பாருங்க, இதான் கையில் ஒட்டலை, இதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஆற வச்சு உதுத்து விட்டுட்டு உப்புமா மாதிரி நம்ம தாளிக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லியாக வேக வச்சதை வந்துட்டு இந்த மாதிரி பாருங்க, இப்படி உப்புமா மாதிரி உதுத்து விட்டுக்கிறோம். பொடியாக நமக்கு உதுத்து விட்டுக்கிட்டு அப்புறமேலு நம்ம நார்மலாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தேங்காயெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த உதுத்து வச்சதை இதில் கொட்டிடலாம். நம்ம. இப்போ இதில் தேங்காய் துருவியை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். பாருங்க, சூப்பரான பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எப்படின்னா சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பரான பொரிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்கும், எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க.